அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசிக்காரர்களுக்கு மிக வலுவாக செவ்வாய் குருவின் ஆட்சி வீட்டிற்குள் அமரக்கூடிய இந்த வேளையில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் என்ன, செவ்வாய் பெயர்ச்சியின் ரகசியம் என்ன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது குருவின் ஆட்சி வீட்டிற்குள் செவ்வாய் வந்தால் என்ன நடக்கும் என்று பார்த்தால், நிச்சயமாக குருவின் ஆட்சி வீடாக இருக்கக்கூடிய லாபஸ்தானத்தில் 11ஆம் இடத்தில் ராசியின் அதிபதியான சுக்கிரனுக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சனி பகவான் மிக வலுவாக வீற்றிருக்க கூடிய வேளையில் அவருடன் இணைந்து இந்த வேளையில் செவ்வாயும் வலம் வரப்போகிறார். பொதுவாக சனி செவ்வாயின் இணைவு என்பது அவ்வளவு சிறப்பான நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு அமைப்பாக நிச்சயமாக பார்க்க முடியாது. ஆனால் இந்த தருணத்தில் இந்த இணைவு லாபஸ்தானத்தில் ஏற்பட்டிருப்பது மிக பெரிய அளவிலான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஜோதிட ரகசியத்தில் செவ்வாய் பெயர்ச்சியின் ரகசியம் என்ன, அது மட்டுமல்லாது புதன் மற்றும் சனியுடன் இணைவதன் காரணமாக என்ன நடக்கும் என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம். பொதுவாகவே சனி மற்றும் செவ்வாய் இணைவது சாதகமற்ற ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் சனிக்கு முழுமையாக பகை கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாயுடன் இணைவது அவ்வளவு சிறப்பான பலனை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்காது. ஆனால் அதே வேளையில் செவ்வாயை பொறுத்தவரைக்கும் குருவின் ஆட்சி வீட்டிற்குள் முழுமையாக வலம் வரும்போது அபரிவிதமான நன்மையை நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். ஏனென்றால் செவ்வாய்க்கு குரு நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறார். அவரது நட்பு கிரகத்தின் வீட்டிற்குள் நுழைந்திருப்பதால் பல இனிமையான நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் அடுத்தடுத்து நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் உறுதியாகவே ரிஷபராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது என்பதில் துளி அளவும் சந்தேகமே இல்லை. எனவே பெரிய அளவிலான நெருக்கடிகள், சிரமங்கள் இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகும். செவ்வாயை பொறுத்தவரைக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு 7 மற்றும் 12ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறாருங்க. சப்தமாதிபதியாகவும் அதே சமயம் மோட்சக்காரகன் விரையாதிபதியாகவும் நிகழ்கிறாருங்க செவ்வாய். அவர் இந்த வேளையில் லாபஸ்தானத்திற்குள் வந்திருப்பது பல மடங்கு லாபத்தை உயர்த்தி தரக்கூடிய சிறப்பான வாய்ப்பை நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது. ஜோதிட ரகசியத்தின்படி பார்க்கும் போது செவ்வாய் மங்களக்காரகன், பூமிக்காரகன், சகோதரக்காரகன் என்று அழைக்கப்படுகிறார். மனித வாழ்வில் அதிரடியாகவும் தடாலடியாகவும் பல பணிகளை செய்யக்கூடிய ஆற்றல் வேண்டும் என்றால் அது செவ்வாயின் பங்களிப்பு இருந்தால் மட்டும்தான் சாத்தியமான ஒன்று. செவ்வாய் ஆற்றலுடன் பலம் வரும்போது அபரிவிதமான நன்மையையும் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுப்பார். எனவேதான் வீரத்தை விளைநிலமாக கொண்டவராக பார்க்கப்படுகிறாருங்க செவ்வாய். அப்படிப்பட்டவர் பல அதிரடியான மாற்றங்களை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுப்பதால் பெரிய அளவிலான சிக்கல், சிரமம், நெருக்கடி என்று சொல்லக்கூடிய பல காரியங்களை இந்த தருணத்தில் உங்களுடைய வாழ்வில் இருந்து முற்றிலுமாக விளக்கக்கூடிய வாய்ப்பை லாபஸ்தானத்தில் வலம் வருவதால் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். ஏனென்றால் பொதுவாகவே 3, 6 மற்றும் 11 ஆகிய இடங்களில் செவ்வாய் வலம் வரும்போது மற்ற இடங்களை காட்டிலும் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுப்பார். அதில் ஒரு இடமான லாபஸ்தானத்தில் வலம் வருவது அற்புதமான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. ஏனென்றால் எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் லாபஸ்தானத்தில் வலம் வரும் அமைப்பு என்பது மிக பெரிய அளவிலான தனலாபத்தையும் வளர்ச்சியையும் பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தையும் உயர்வையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த வகையில் பார்க்கும் போது இந்த தருணம் என்பது மிக பெரிய அளவிலான நெருக்கடிகளை முழுமையாக களைவதோடு மட்டுமல்லாது முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் பல மடங்கு மேம்படுத்தக்கூடிய வகையில் இந்த தருணம் மிகவும் சிறப்பாக அமையக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்க இருக்கிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். திட்டமிடுவதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பு நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. விரையாதிபதியும் சப்தமாதிபதியுமாக இருக்கக்கூடிய செவ்வாய் லாபஸ்தானத்தில் வந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய லாபம் இந்த தருணத்தில் அதிகரிக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. உத்தியோகம், தொழில் ரீதியாக சிறப்பான வளர்ச்சி கிடைக்கும். அதிலும் செவ்வாயின் ஆதிக்கம் கொண்ட விவசாயத்துறை, ரியல் எஸ்டேட் துறை, மருத்துவத்துறை, காவல்துறை போன்றவற்றில் அபரிவிதமான மாற்றத்தை இந்த தருணத்தில் சந்திப்பதோடு மட்டுமல்லாது இந்த துறைகளில் பணியாற்றக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு எதிர்பார்ப்பதை விட சிறப்பான லாபம் நிச்சயமாக இந்த தருணத்தில் வருகிறது என்பதை லாபஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய செவ்வாய் திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க. நீங்கள் எதிர்பார்ப்பதை விட இந்த தருணத்தில் பல மடங்கு அதிரடியான மாற்றம் உறுதியாகவே அமைய போகிறது. ஜோதிட ரகசியம் என்று சொல்லக்கூடிய வகையில் செவ்வாய் லாபஸ்தானத்தில் வீற்றிருக்கும் இந்த தருணத்தில் மிக பெரிய அளவிலான காரியங்களை கூட தடையின்றி சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. வருமானம் வரக்கூடிய அத்தனை வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் சரியாக பயன்படுத்தி மிக பெரிய அளவிலான முன்னேற்ற வாய்ப்புகளை
உறுதியாகவே மேம்படுத்தக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உறுதியாக கிடைக்கிறது. மன கலக்கம், கவலை, குழப்பம் போன்ற அனைத்தையும் தெளிவு பிறக்கக்கூடிய வகையில் செயல்படுத்தக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்டால் மிக பெரிய அளவிலான காரிய தடைகளும் சிரமங்களும் சிக்கல்களும் விலகுவதோடு மட்டுமல்லாது குடும்பத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சுபகாரியங்கள் தானாகவே கைகூடுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக இந்த தருணத்தில் கிடைக்கும். சுப விரயங்கள் அதிகரிப்பதோடு மட்டுமல்லாது குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடு, மனசங்கடம் போன்ற அனைத்தும் நீங்கி ஒற்றுமை பிறக்கும் தருணமாக இந்த வேலை நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு அமையக்கூடிய நல்ல சந்தர்ப்பமாக பார்க்கப்படுகிறது. எதை செய்தாலும் அதில் இருக்கக்கூடிய சிக்கல்களை நுணுக்கமாக கண்டறிந்து அவற்றை சரி செய்யக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. பெரும்பாலும் உங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய அனைத்து வகையான நெருக்கடிகளையும் சிரமங்களையும் இந்த தருணத்தில் களையக்கூடிய வகையில் பல திட்டங்களை முன்னெடுத்து வெற்றி பெறுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. ஆனால் அதே சமயம் ஜோதிட ரகசியம், செவ்வாய் பெயர்ச்சி லாபஸ்தானத்தில் இருந்தாலும் சனியுடன் இணைந்திருக்கிறார். லாபத்தில் இருப்பதால் சனி செவ்வாயின் இணைவு பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தாது. இருந்தாலும் கூட ஏனோதானோ என்று அலட்சியமாக செயல்படும் போது எதிர்பாராத இழப்புகளை சந்திக்கக்கூடிய சூழல் உண்டு. எனவே சனி செவ்வாயின் இணைவை சற்று கூடுதல் கவனத்துடன் எதிர்கொண்டால் அடுத்த ஒரு மண்டல காலத்தில் பொதுவாகவே பண வரவில் இருக்கக்கூடிய தடைகள் மற்றும் காரிய தடைகளை சிறப்பாக கையாண்டு வெற்றிகரமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கும். அது மட்டுமல்லாது இந்த வேளையில் எதை திட்டமிட்டாலும் அதை திட்டமிட்டபடியே செய்து முடிக்க முடியாத ஒரு சூழல் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. எனவே ஒரு முறைக்கு இருமுறை திட்டங்களை மேம்படுத்துவது நல்லதாக பார்க்கப்படுகிறது. ஒரு திட்டத்தை அப்படி செயல்படுத்த முடியவில்லை என்றால் அதற்கான மாற்று திட்டத்தையும் வைத்துக்கொண்டு அணுகுவதால் பல சிரமங்களை உறுதியாகவே தகர்த்தறிந்து சிறப்பான முன்னேற்றத்தை நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்கள் இந்த தருணத்தில் உருவாக்க முடியும். அதே சமயம் முழுமையாக பிறரை நம்பிவிட வேண்டாம். யாராக இருந்தாலும் அவர்களை முழுமையாக நம்பிவிட வேண்டாம். அப்படி முழுமையாக நம்புவதால் சில சங்கடங்கள் செவ்வாய் மற்றும் சனியின் இணைவு காரணமாக ஏற்படலாம். பொருளாதார பற்றாக்குறை உருவாகலாம். எனவே கவனத்துடன் இருப்பது நல்லது. அது மட்டுமல்லாது உங்களது மனதில் ஒரு விதமான எண்ணம் தோன்றிவிட்டால் அதை ஒருபோதும் செயல்படுத்த முயற்சி செய்ய வேண்டாம். எதிர்மறையான எண்ணங்களாக இருக்கும் பட்சத்தில் சற்று கவனத்துடன் இருந்தால் பல சிரமங்களை நிச்சயமாக தகர்க்க முடியும். உத்தியோகம், தொழில் என அனைத்து வகையான பணிகளிலும் மற்றவர்களுடன் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. இந்த வேலையை மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் செவ்வாய் மற்றும் சனிக்கிழமை விரதமிருந்து நிச்சயமாக செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள். சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்வதால் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கைதாமதங்கள் அத்தனையும் விலகி உங்களுடைய வாழ்வில் இனிமை நிறைந்தவையாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயம் ரிஷபராசிக்காரர்களுக்கு கிடைக்கும்.